சரி, ஏதாச்சும் ரொமான்டிக்கா சொல்லுங்க பாப்போம். இப்போ வா. ம். சாப்பிட்டீங்களா? ம். இந்த ரொமான்டிக் டோன் போதுமா இல்ல இன்னும் ரொமான்டிக்கா கேட்கவா? சாப்பிட்டீங்களா? இல்ல இல்ல, இதே ரொம்ப ரொமான்டிக்கா இருந்துச்சு. ஆபீஸ் பூரா பட்டாம்பூச்சிலாம் பறக்குது. காட்டுக்குள்ள இருக்காங்க போல. ஏங்க, நான் உங்களுக்கு மண்டபம் போட்டோ அனுப்பிச்சேனே, பாத்தீங்களா? பிடிச்சதா? நல்லா இருந்துச்சா? நான் பார்த்தேங்க. ரொம்ப கிராண்டா இல்ல? பட்ஜெட். ஏங்க பட்ஜெட் பத்தி நீங்க கவலைப்படுறீங்க? நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? கல்யாணத்தோட மொத்த செலவும் நான் பார்த்துப்பேன். ஆனா நீங்க கல்யாணத்துக்கு வந்து சாப்பிட்டு போனா மட்டும் போதும். சாப்பிட்டு போன போதுமா? சரி, எப்ப கேட்டாலும் உங்க செலவுன்னு சொல்றீங்களே, அப்படி எவ்வளவுதான் சேவிங்ஸ் வச்சிருக்கீங்க? அது 1 2 5 6 சரியா இல்ல. எப்படி ஒரு 10 15 லட்சம் இருக்குங்க. எல்லாம் நம்ம கல்யாணத்துக்காக தான். ம். நம்ம கல்யாணத்துக்காக யார்கிட்டயும் ஒரு ரூபாய் கூட கடன் வாங்காம சும்மா ஜாம் நடத்தணும் தாங்க இந்த எல்லா சேவிங்ஸுமே. ம். மேம், அடுத்த கிளைண்ட் அனுப்பிட்டுங்களா? அனுப்பிடுங்க. ஓகே மேம். சரி, எனக்கு ஒர்க் வந்துருச்சு. நான் அப்புறம் பேசுறேன். பை. சரிங்க. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஆ. நல்லா சாப்பிடுங்க. சரி சாப்பிடுறேன். நமக்கு ரொம்ப நீங்க உள்ள போலாம். எங்க போணும் எங்க போணும். ஹலோ, ஸ்ட்ரைட்டா போய் லாஸ்ட் ரூம். ஹலோ. சர்ப்ரைஸ்! உங்களை பார்க்க உங்களுக்கே தெரியாம உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன் பாத்தீங்களா? சர்ப்ரைஸ்! எக்ஸ்கியூஸ் மீ மேடம், அந்த மேரேஜ் லோன் கிளைண்ட் இவர்தான். 15 lakhs. பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட தனியா பேசணுமா? சட்டு புட்டுன்னு பேசி முடிச்சுட்டு சீக்கிரம் வாங்க. பேசிட்டு நல்ல முடிவா சொல்லுங்கப்பா. ஏங்க, இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜா? எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் மேரேஜ். அதான் கேட்டேன். ஆமா, எங்க ஒர்க் பண்றீங்க? பேங்க் மேனேஜரா இருக்கேன். இப்ப நீங்க கேட்ட மாதிரியே நானும் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? மேலாத பரகாலி மலகர்ப சன்னியாசி முன்னேடி பச்சம்மா மங்கலிகர் மங்கரி மூன்று கணி மரங்கள் வீரவை மரியம்மா பூமாரி காமாட்சி பூவித ஐனா காளி பனிமணி எங்கள் 18ஆம் படி கர்ப்ப மேல சத்தியமா. எனக்கு இது ஃபர்ஸ்ட் மேரேஜ் தாங்க. அது இல்லங்க. வேற என்ன? உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கா? ஐயோ, வந்ததுல இந்த டீ காஃபி பஜ்ஜி போண்டா சமோசான்னு எல்லாமே கொடுத்து உங்க வீட்ல எந்த குறையிலுமே என்ன நல்லா பாத்துட்டாங்க. வெரி ஸ்வீட். குறை இருக்கான்னா எங்க வீட்ல உங்களை பார்த்துட்டதுல குறை இருக்கான்னு கேட்கல. உங்க உடம்புல ஏதாவது குறை இருக்கா? ஏன் உடம்புல இருக்க வேண்டிய இடத்துல எல்லாம் கரெக்டா இருக்கு. இருக்கிறது கொஞ்சம் தூக்கமாவே இருக்குது. ஹலோ, பார்க்க அழகா இருக்கீங்க, வயசு இருக்கு, நல்ல வேலை இருக்கு, சொந்தமா வீடு இருக்கு, இவ்ளோ ஏன் மண்டையில முடி கூட இருக்கு. நேச்சர்ல அப்புறம் எதுக்குங்க கல்யாண செலவு மொத்தமா நீங்களே பண்றேன்னு சொல்றீங்க? அழகான பொருளுக்கு எப்பவுமே மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அதிகம். அதான் இப்பயும் உங்களை மெயின்டைன் பண்ணி பழகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நீங்க பார்க்க அழகா இருக்கீங்க. சிரிச்சிட்டீங்க அம்மா, சிரிச்சிட்டாங்கம்மா. 3 மாசம் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணே. சரிதான். 15 லட்சம் சேவிங்ஸ் இருக்கு, எல்லா கல்யாண செலவும் நானே பாத்துக்கிறேன்னு என்ன என் ஃபேமிலி போய் சொல்லி ஏமாத்த பாக்குறியா? என்ன இல்ல, இப்ப சேவிங்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்ல போறியா? அது இல்லங்க. அதான் இல்லன்னு தெரியுதே, அப்புறம் எதுக்கு போய் சொன்ன? சொல்லு சொல்லு சொல்லு. ஏங்க, சும்மா கத்தாதீங்க. நான் மட்டுமா போய் சொன்னேன்? நீங்களும் தான் போய் சொன்னீங்க. நான் என்ன போய் சொன்னேன்? ஆமா, புரோக்கர் உங்க ரெஸ்யூம் கொடுக்கும்போது அழகான பொண்ணு, கியூட்டான பொண்ணு, பொறுமையான பொண்ணு, கோமே வராதுன்னு சொல்லி தான் போட்டு கொடுத்திருந்தாங்க. ஆனா நீங்க இப்படி பொறுமையா இல்லாம எருமை மாதிரி கத்திட்டு இருக்கீங்க. எருமை? யார பாத்து எருமைன்ற? இங்க பாரு, உன்ன இன்னொரு வாட்டி எருமை கிருமை தூக்கி அடிச்சு மம்மி சாரிங்க. ஒரு அழகான பொண்ணு எருமைன்னு சொன்னது என் தப்பு தான். அதுக்காக நான் சின்சியரா அப்பாலஜைஸ் பண்ண விரும்புறேன். என்ன பண்ற? 108 தடவை சாரி எழுதிட்டு இருக்கேங்க. கண்டிப்பா மன்னிச்சுதான் ஆகணும். இருந்தாலும் நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்புங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? பின்னங்க, நாளைக்கு நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த நிலா வெளிச்சத்துல நீங்க அழகா தெரியும் போது, அந்த அழகுல மயங்கி நான் ஒரு மழை மல்லிப்பூ எடுத்து உங்க தலையில சொருவும் போது, நீங்க ஏதோ ஒரு கோவத்துல கத்தி எடுத்து கழுத்துல சொல்லிட்டீங்கன்னா, இப்படி உங்க உண்மையான கேரக்டரை மறைச்சு என்ன கல்யாணம் பண்ண பாத்திருக்கீங்களே, அப்ப அது தப்பு தானே? கிரைம் தானே? சொல்லுங்க, வேற என்னெல்லாம் மறைச்சிருக்கீங்க? எதுக்குடா இப்படி சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்க?
சம்மந்தமே இல்லாம பேசுறேன்னு சொன்னீங்களே, பேசுறதுக்கு எனக்கு சம்மந்தம். உங்களுக்கு சம்மந்தமா? எல்லாம் ஓகே. அது என்ன டப்பால? அது சம்மந்தம் பண்றதுக்கு எல்லாமே இருக்கு, தேங்காய் மட்டும் மிஸ்ஸிங். அதான் அம்மா பண்ண தேங்காய் சட்னி சூப்பரா இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா? செம்மையா இருக்கும். ஏய், குடும்பமா சேர்ந்து ஏமாத்த பாக்குறீங்கல்ல? இருடா, நான் இப்பவே என் வீட்டுக்கு கால் பண்ணி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துறேன். ஐயா, வாங்க வீட்டில் வாங்க, பேசிக்கலாங்க. எங்க பழம்லாம் இருக்கு. என்னாச்சு மேடம்? எனி ப்ராப்ளம்? மேடம்க்கு ஒரு பிரச்சனை இல்ல. மேடம்க்கு இன்னும் 3 மாசத்துல கல்யாணம், அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்காங்க. தண்ணி சாப்பிட்டு சரியாயிடுவாங்க. வெயிட்டர், நீங்க திரும்பி வரும்போது ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் கொண்டு வரீங்களா? வெயிட்ரா. இவன் தொட்டோட வந்துட்டு என்ன வெயிட் பண்றான்? டேய், 3 மாசத்துல கல்யாணம்னு யார் சொன்னா? ஏங்க, என்னதான் நீங்க பார்க்க அழகா இருந்தாலும், உங்களை தூக்கி என் இடுப்புல வச்சு கொஞ்ச நேரம் எனக்கு தோணுனாலும் என்னால 3 மாசம் முன்னாடி கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்க. பிகாஸ் ஐ ஹேவ் மெனி கமிட்மெண்ட்ஸ், யூ நோ. புரிஞ்சுக்கோங்க. அதான் தெரியுது. கமிட்மெண்ட்ஸ் இருக்கறனால தானே பேங்க்ல லோன் கேட்டு வந்திருக்கீங்க. இல்ல, நான் கேக்குறேன், என்னன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. போய் சொல்லி கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சு மாட்டிக்கிட்டீங்களே. உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? மனசுல உறுத்தல? கேவலமா இல்ல? உங்களை தான் கேக்குறேன். எதுவுமே தோணலையா? சொல்லுங்க சொல்லுங்க, உங்களை தான் கேக்குறேன். இல்லைங்க, நீங்க இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி எதுவும் தப்பா நினைச்சுக்க வேணாம்னு சொன்னீங்கல்ல, அதனால எதுவுமே தப்பா நினைச்சுக்கலங்க. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நான் ஜாலியா கேட்பேன். தப்பா நினைச்சுக்க மாட்டேன். தப்பா நினைச்சுங்களா? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதை எங்க இருந்து கிளம்பிடு. எனக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்கல. கேள்விப்பட்டாங்க. என்ன கேள்விப்பட்ட? பொண்ணுங்க இல்லைன்னு சொன்னா இருக்குன்னு அர்த்தம், வேணான்னு சொன்னா வேணும்னு அர்த்தம், பேசாதன்னு சொன்னா பேசுன்னு அர்த்தம், வராதன்னு சொன்னா வான்னு அர்த்தம், பார்க்காதன்னு சொன்னா பாருன்னு அர்த்தம், சிரிக்காதன்னு சொன்னா சீரின்னு அர்த்தம், பே பண்ணாதன்னு சொன்னா நீ தாண்டா பே பண்ணுன்னு அர்த்தம். அதே மாதிரி இப்ப நீங்க என்ன பிடிக்கலன்னு சொன்னீங்களே, அப்ப பிடிச்சிருக்கு தானே அர்த்தம். கேட்டா எனக்கு உண்மையாவே உன்னை சுத்தமா பிடிக்கலடா. ஏங்க, எனக்கும் உங்களை நிஜமாவே பிடிக்கலங்க. உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க வேணாம், கரெக்டா? எனக்குங்க. பாத்தீங்களா உங்க லாங்குவேஜ் நான் எவ்வளவு சீக்கிரம் கத்துக்கிட்டேன்னு? ஐ மேட் ஃபார் யூங்க. உங்களுக்கு எங்க புரிய போகுது அதெல்லாம் தெரியாது இப்போ. சாவடிக்கிறானே. அழுங்க, நல்லா அழுங்க. உங்க லாங்குவேஜ்ல அழுகைக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியும். இதே மாதிரி உங்களை கண் கலக்கி உங்களை காலம் ஃபுல்லா கண்ணீரோட பார்த்துப்பேங்க. இப்போ எனக்கு ஒர்க்குக்கு டைம் ஆச்சு, அதனால நான் வந்ததை நீங்களும் மறந்துடுங்க, நானும் மறந்துடுறேன். ஓகே? ஐயோ, என்னங்க இடம் இது? எங்கங்க இருக்கேன்? நான் என்ன பண்றேங்க, நீங்க என்னங்க பண்றீங்க? வேலை சமாளியா? ஹலோ, கேக்குதாங்க? எனக்கு விட்டு விட்டு தாங்க கேக்குது. ஐயோ டேய், லூசாடா நீ? என்கிட்ட போய் சொல்லி வசமா மாட்டிக்கிட்ட. அத பத்தி பேசாம வேற எல்லாத்தையும் பேசிட்டு இருக்க. ஏங்க, இப்போ என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? போனா போது அழகா இருக்கீங்க பார்த்தா. வாங்க பேசலாம். மேரேஜ் ஃபோர்ஜரி பண்றீங்களா? அப்படின்னா? அதான், கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் சூப்பர்னு சொல்லி ஏமாத்திட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது ட்விஸ்ட் வைப்பீங்களா? அப்படின்னா? அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு ஆண்மே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அத மறக்க தான் கல்யாண செலவு எல்லாம் நீங்களே பண்றேன்னு சொல்லி எங்களை ஏமாத்துறீங்களா? அந்த கவலை உங்களுக்கு வேணாம். ஏன்னா நான் சின்ன வயசுல பிறக்கும் போதே டாக்டர் நான் ஆம்பளை தான் கன்ஃபார்ம் பண்றதுக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டாரு. அப்படி எந்த குறையுமே இல்லைன்னா எல்லா செலவையும் ஏன் நீங்களே பண்றேன்னு சொல்றீங்க? உண்மையை சொல்லுங்க. உண்மை சொல்றதுக்கு தான் போய் தேவை. அப்ப போய் சொல்ல உண்மை தேவையில்லை. டேய் சைக்கோவாடா நீ. நல்ல வேலை, உன்னதான் கட்டிக்க போறோம்னு நினைச்சாலே பயமா இருக்கு. என்ன பார்த்தா ஏன் பயமா இருக்கு? ஆமா, தப்பு பண்ணிட்டு பொண்டாட்டிக்கிட்ட எல்லாமே சொல்ற புருஷனா இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா தப்பே பண்ணலன்னு பொய் சொல்ற புருஷன் இருக்கான்ல, அவன்லாம் எந்த பொண்ணுக்கும் செட் ஆக மாட்டான். ஒருவேளை அந்த பொய் ஒரு நியாயமான காரணத்தோட இருந்தா? அப்பவும் பொய் தான். ஆனா அந்த பொய்க்கான காரணத்தை வேணா தெரிஞ்சுக்கலாம். கல்யாண செலவுனா சும்மா எவ்வளோங்க ஆகும்? அதான் நீங்க வந்தீங்களே லோன் கேட்டு, ஒரு 10 to 15 lakhs ஆகும். 20 லட்சம் ஆச்சு. ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஆனா எனக்கு இல்லை, எங்க அக்காக்கு. அரேஞ்ச் மேரேஜ் தான். ஆனா எங்க அக்காவோட மாமியார் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்துக்கும் நாங்க எங்க பொண்ணுக்கு 50 சவரன் நகை போட்டோம், நீங்க உங்களால முடிஞ்சதை பண்ணிக்கோங்க. நாங்க எங்க பொண்ணுக்கு சொகுசு கார் வாங்கி கொடுத்தோம், நீங்க உங்களால முடிஞ்சதை பண்ணிக்கோங்க. நாங்க எங்க பொண்ணுக்கு பெரிய மண்டபம் பார்த்தோம், நீங்க உங்களால முடிஞ்சதை பண்ணிக்கோங்கன்னு இப்படி உங்க பொண்ணுக்காகன்னு சொல்லி அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கேட்டு கேட்காம வாங்கிட்டாங்க. மாமியார் குடும்பம் வருமோன்னு பயந்தாலும் என்ன பண்றது, எங்க அக்காவுக்கு அந்த பையனை பிடிச்சிருச்சே. இப்பெல்லாம் கல்யாணம் வர பிடிக்கிறதே பெருசுங்க, வேணா நான் சொல்ல முடியும்.
வீட்டு பொண்ணை பத்திரமா கரை சேர்க்கறதுக்கு அண்ணனா தான் இருக்கணுமா என்ன? தம்பியாகவும் இருக்கலாம்ல. அன்னைக்கு எங்கள் அக்கா கல்யாணத்தில் வாங்கின கடன் அடைக்க நானும் எங்கள் அப்பாவும் நாயா பேய அலைஞ்சோம். ஆனால் அந்த 5 வருஷத்தில் கடன்லாம் எப்படி அடைக்கணும்னு நல்லா கற்றுக்கிட்டேங்க. அதான் நம்ம கல்யாணத்துக்கு ஒரு லோன் வாங்கலன்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க சொல்றபடி பார்த்தா நியாயமா நாங்க தானே லோன் எடுத்திருக்கணும். அப்புறம் ஏன் நீங்க லோன் எடுக்கிறீங்க? ஏங்க அதான் சொன்னேனேங்க, பொண்ணையும் கட்டி கொடுத்துட்டு கடன் அடைக்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு. ஒருவேளை எங்கள் மாமா வீட்டில் எதுவும் இன்டெரக்டாக டிமாண்ட் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா நாங்களே எங்களால் முடிஞ்சதை செஞ்சு எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம். ஆனா நீங்க தான் அந்த மாதிரி எதுவுமே டிமாண்ட் பண்ணலையே. ஏங்க உங்களுக்கு காலேஜ் படிக்கிற வயசில் ஒரு தங்கச்சி இருக்காங்க தானே? ஆமா, உங்கள் அப்பா அம்மா உங்கள் கல்யாணத்துக்கு எவ்வளோங்க சேர்த்து வச்சிருப்பாங்க? ஒரு 3 to 5 lakhs சேர்த்து வச்சிருப்பாங்க. மிச்சத்தை வந்து அம்மா ஜுவல்ஸ் வச்சு பண்ணிக்கலாம்னு நினைச்சோம். என்னங்க நீங்கள் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் பேசிட்டு இருக்கீங்க? நான் எங்க பொறுப்பு இல்லாம பேசினேன்? பின்ன சேர்த்து வச்ச காசு நகையெல்லாம் உங்கள் கல்யாணத்துக்கு உங்கள் அம்மா அப்பா யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்போ உங்கள் தங்கச்சி கல்யாணத்துக்கு ஒரு கடன் வாங்கி தானே ஆகணும், லோன் எடுத்து தானே ஆகணும். ஆமால. என்னங்க ராக பாடுறீங்க? இந்த கஷ்டம் உங்கள் குடும்பம் படக்கூடாதுதாங்க நான் இந்த முடிவு எடுத்தேன். சார் பெரிய தியாகி தான். குடும்பத்தை பத்திலாம் யோசிச்சியே, என்ன பத்தி கொஞ்சமாவது யோசிச்சியா? இந்த கல்யாணத்துக்காக உன் குடும்பம் கஷ்டப்படக்கூடாது, என் குடும்பம் கஷ்டப்படக்கூடாதுன்னு எல்லாம் பிளான் பண்றியே. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த கடன் அடைக்க நீயும் நானும் தானே கஷ்டப்படுவோம். அதை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சியா? நாம ஏங்க கஷ்டப்பட போறோம்? கல்யாணத்துக்காக இந்த லோனை வாங்கி நாளைக்கு நம்மளால கட்ட முடியாம போச்சுன்னா அது கடன் தானே. சொந்த காசுல கல்யாணம் பண்றேன்னு பொய் சொல்லி அப்புறம் இங்க லோன் எடுக்க வந்தவன நான் எப்படிங்க நம்பி கல்யாணம் பண்ண முடியும்? ஏங்க நமக்காக தானங்க பண்றேன். நமக்காக பண்றோம்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தான் பண்ணணும். அதை விட்டு கடனை வாங்குவாங்க? இங்க பாருங்க, எனக்கு இந்த கடன் வாங்கிலாம் கல்யாணம் பண்றதுல சுத்தமா விருப்பம் இல்லை. நான் ஒன்னு சொல்றேன், என் வீட்டுல ஒரு 5 லட்சம் வாங்கிக்கலாம், உங்க வீட்டுல ஒரு 5 லட்சம் திரட்ட முடியுமா? அது போதும்ல? அதுல தாங்க ஒரு சிக்கலே. இப்ப என்ன சிக்கல்? அதான் சொன்னலங்க. நீங்க சொன்னேன்னு சொல்லி ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க. அதான் என் பிரச்சனையே. இப்பவாது சொல்லுங்க, என்ன சிக்கல்? எங்க அக்கா கல்யாணத்துக்கு வாங்கின கடனை அடைக்க தாங்க முடிஞ்சது, சேர்க்க முடியலங்க. அப்போ கல்யாணம் பண்ற அளவுக்கு காசே இல்லையா? போச்சு போ. அதுக்கு தாங்க லோன் வாங்க வந்திருக்கேன். நீங்க மட்டும் புருஷனாக போறவனுக்கு ஒரு ஸ்பெஷல் ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஒரு லோன் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா நானும் உடனே போயிட்டு ஒரு மண்டபம் பார்த்து புக் பண்றோங்க. வேற வழியே இல்லையா? இதான் பண்ணணுமா? கல்யாணம்னு ஒன்று பண்ணா சொந்த காசுல தாங்க பண்ணுவேன். அதுவும் உங்களை மட்டும் தாங்க பண்ணுவேன். கண்டிப்பா பண்ணி தாங்க ஆகணும். சரி, டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க. சரி, புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்தாங்க. நினச்ச காசு வரலையா? பிரச்சனை இல்லைங்க, முன்ன பின்ன இருந்தாலும் போட்டு கொடுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், பிரச்சனை இல்லை. இதெல்லாம் சொல்லுங்க. நீங்க உங்க அக்கா கல்யாணத்துக்காக வாங்கின லோன்ல நிறைய வாட்டி செக் பவுன்ஸ் ஆயிருக்கு. அதனால சிபில் ஸ்கோர் ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம சிபில் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணாம உங்களுக்கு வேற லோன் கிடைக்கிறது கஷ்டம்தான். என்னங்க சொல்றீங்க? அப்போ நம்ம கல்யாணம் பேசாம வேற அக்கௌண்ட்ல ட்ரை பண்ணலாமா? உங்க அப்பா அம்மா அது இருக்கா? என்கிட்ட வேற அக்கௌண்ட் இல்லையே. ஏன் அக்கௌண்ட்? ஏங்க அது மட்டும் வேணாங்க, அப்புறம் நான் இப்போ பேசினதெல்லாம் வேஸ்ட்ன்ற மாதிரி ஆயிடும். வேற என்ன பண்றதுன்னு தெரியலையே. வேற ஆப்ஷனே இல்லைங்களா? அப்போ நான் கொடுத்து வச்சது அவ்வளோதான் நினச்சிக்கிறேங்க. நான் என் கடன்லாம் சொன்னதுக்கப்புறமும் நம்ம கல்யாணத்துக்காக லோன் செக் பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்ஸுங்க. இந்த மாதிரி பொண்ணுங்களாம் பார்க்கறதே எவ்வளோ ரேர் ஆயிடுச்சுல. ஆமாம், நீங்கள் பொண்ணு தானே? சரிங்க, உங்கள் வீட்டில் சொல்லிடுங்க, நானும் சொல்லிடுறேன். அன்பு, அன்பு நில்லுங்க. அன்பு, அன்பு ஒரு நிமிஷம் இருங்க. சார், நான் கண்மணி பேசுறேன். சொல்லுங்க கண்மணி, என்ன விஷயம் திடீர்னு கூப்பிட்டுருக்கீங்க? சார், ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும்? எப்படியும் ஒரு 10,000 கிட்ட ஆகும் கண்மணி. 10,000 ரூபாய் இருக்கா?
15,000 இருக்கு. ஆமா யாருக்கு? சார் எனக்கு 3 மாசத்துல கல்யாணம். அடடா கங்க்ராச்சுலேஷன்ஸ் கண்மணி. பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா பையன் அவர் சொந்த காசுல தான் கல்யாணம் பண்ணுவேன்னு லோன் வாங்குறதுக்கு என் பேங்க்குக்கு வந்திருந்தாரு. பாவம் லோனுக்கு அவர் எலிஜிபிள் இல்லை. ஆனா அதுக்காக பையனை மிஸ் பண்ணணுமான்னு தோணுச்சு. அதான் கேட்டேன். சூப்பர், பேஷா பண்ணிடுவோம். தேங்க்யூ சார். அன்பு, என்னதான் நீங்க லோனை பத்தி என்கிட்ட மறைச்சது தப்பா இருந்தாலும் அதை என்னை பத்தி மட்டும் யோசிக்காம என் ஃபேமிலி பத்தி எல்லாம் யோசிச்சு தான் செஞ்சிருக்கீங்க. நீங்களே சொல்லுங்க, எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைப்பாருன்னு. நீங்க லோனுக்கு வேணா எலிஜிபிள் இல்லாம இருக்கலாம், ஆனா மேரேஜ்க்கு 100% எலிஜிபிள். ஏங்க ரெஜிஸ்டர் மேரேஜ்ல பண்ணா சொந்தக்காரங்க என்னங்க நினைப்பாங்க? ஏங்க ஓசியில சாப்பிட்றதுக்கும் புரணி பேசுறதுக்கும் வர்றவங்க என்ன நினைச்சா நமக்கு என்ன? அவங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்காக செலவு பண்ணி நம்ம சந்தோஷத்தை இழக்க முடியுமா? அதுக்கு நமக்கு என்ன சந்தோஷமோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ம்? ஆனா இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ்லாம் லவ் மேரேஜ் பண்றவங்க தானே பண்ணுவாங்க. நம்ம அரேஞ்ச் மேரேஜ் தானே, அப்புறம் எப்படி? அரேஞ்ச் மேரேஜா தான் இருந்துச்சு. ஆனா இப்போ சொல்ல முடியாது. கண்மணி இருங்க, ஏங்க சொல்லிட்டு போங்க. ஹலோ கண்மணி.